மோடி சாமானியமான ஆள் கிடையாது. வாயிலே வடை சுடுவாருன்னு இப்ப சொன்னோமா, அவர் என்ன வந்து சொல்லிட்டு போறாரு? இங்க வந்தாரு, நம்ம அரச பத்தி குறை சொல்றாரு. 6000 ரூபாய் கொடுத்தது யாருமா? யாரு 6000 ரூபாய் கொடுத்தா? இப்போ நம்ம மழை வெள்ளத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்து மக்கள், தூத்துக்குடி மாவட்டத்து மக்கள்லாம் ரொம்ப பாதிப்பு. இந்த பாதிப்புல இருந்து நம்ம மீண்டு வருவதற்காக யார் 6000 ரூபாய் கொடுத்தா? ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் யாரு கொடுத்தாமா? நம்ம முதலமைச்சர். ஆனா மோடி இங்க வந்துட்டு போறாருல ஒவ்வொரு தடையும். நம்ம முதலமைச்சர் போய் கேட்டாங்க, எங்களுக்கு பாலெல்லாம் உடைஞ்சு போச்சு, நீங்க இந்த ஏரலுக்கு போங்க. ஏரல்ல ஒரு பெரிய பாலமே உடைஞ்சு கிடக்கு, பல ஊருக்கு போக முடியலங்க. அவங்க வந்து சும்மா சின்ன தரப்பாலத்தை போட்டுக்கிட்டு அங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு இல்லாம போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க பல கிராமங்கள் இன்னும் மூழ்கிதான் இருக்கு. இன்னும் பல பேர் வீடு இடிஞ்சு போச்சு. அந்த இடிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம முதலமைச்சர் அவர்கள் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு இடிந்த வீடுகளுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தில் இடிந்து போன வீடுகளுக்கெல்லாம் 4 லட்சம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கையால கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பணமெல்லாம் யாரு தரணும் தெரியுமா? நம்ம வரியை மொத்தமா சுருட்டிக்கிட்டு போறது மோடி அண்ணாச்சி. நம்ம எல்லாரும் வரி கட்டுறோம்ல, ஒரு தோசைக்கு வரி போடுறாரு. தோசை போய் இந்த ஹோட்டல்ல சாப்பிடுங்க, 12 ரூபாய் வரி. அந்த 12 ரூபாய் எங்க போகுது? எங்க போகுதுமா? மோடிட்ட போகுது. அப்ப அந்த வரி பகிர்வு, நம்ம மாநிலத்துக்கு வரி பகிர்வாக 5797 கோடி ரூபாய் மட்டும் மோடி கொடுத்தாரு இது வரைக்கும். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? 25,797 கோடி ரூபாய். அப்ப 20,000 ரூபாய் கூட. எல்லா மாநிலமும் ஒண்ணு போல தானே பார்க்கணும். நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு கண்ணு, தமிழ்நாட்டுக்கு ஒரு கண்ணு. 2ஆம் தர குடிமக்களாக மாற்றாந்தாய், இந்த சித்தி கொடுமை கேள்விப்பட்டிருப்போம்ல, சித்தி கொடுமை. அந்த சித்தி கொடுமை தான் இப்ப நடக்கு. நம்ம எல்லாம் மாற்றாந்தாய் பிள்ளைகள். நமக்கு மோடிக்கு நம்ம வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கு வேண்டாம். இவங்க நீங்க எல்லாம் எப்படியும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவரு மனசுல வச்சுக்கிட்டு 1 பைசா 1 ரூபாய் கொடுக்கல. 1 ரூபாய் கொடுக்கல. இது யாரு? நம்ம பிரதமர், இந்த நாட்டுக்கு பிரதமர். நமக்கு அவர் தான் பிரதமர். நம்ம கொடுக்கிற வரி என்னாச்சு? மோடி என்னாச்சு? நாங்க கொடுக்கிற வரி என்னாச்சு? நீங்க என்ன சொன்னீங்க? 14வது நிதி ஆணையத்திலையும் 15வது நிதி ஆணையத்திலையும் நாங்க வரி பகிர்வை 42ல இருந்து நாங்க 32ல இருந்து, மன்மோகன் சிங் 32 தான் சதவீதம் பகிர்ந்துகிட்டாரு, நாங்க 42% உயர்த்துறோம். அந்த நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் இதே மாதிரிதான் வாயிலே வடை சுடுவாங்க. அவங்க வந்தாங்க, அவங்க போய் பார்த்திருக்காங்க, என்னம்மா பூண்டு விலை இவ்வளவு கூடி இருக்க அப்படின்னு கேட்டா மார்க்கெட்ல போய் சொல்லியிருக்காங்க, நான் பூண்டு சாப்பிட மாட்டேன், நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன். எம்மா நீங்க சாப்பிடல என்னம்மா, எங்களுக்கு வயிறு இருக்குல்லம்மா, நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், இந்த விலையெல்லாம் நீங்க ஏன் ஏத்தி இருக்கீங்கன்னு கேட்டா, நான் சாப்பிடலையே, நாங்க சாப்பிடலையே. இதை சொல்லுவதற்கு ஒரு மத்திய நிதியமைச்சர், நிதியே இல்லாத நிதியமைச்சர். இப்ப பாருங்க, தலைமை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்களை எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மணிப்பூர்ல, இதை நான் சொல்லியே ஆகணுமா, மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்கள் ரோட்டில் கூட்டிக்கிட்டு போறாங்க. அந்த 2 பெண்களும் அழுதுகிட்டு போலீஸ்ல போய் அப்படியே தஞ்சம் புகுந்து எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு போலீஸ் காலை பிடிச்சிட்டு கெஞ்சும் போது அங்க இருக்கிறாங்க அந்த தீவிரவாத கூட்டத்திட கையில பிடிச்சி இந்த போலீஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க மிகப்பெரிய கலவரம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த கலவரம் கும்பல்கிட்ட இந்த 2 பெண்களையும் போலீஸ்காரனே பிடிச்சு கொடுத்துட்டான். என்ன கொடுமை பாருங்க. அந்த கலவர
விடாமல் அப்படியே அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் சின்ன பின்னமாக்கி அவர்களை நாசமாக்கி நடு ரோட்டில் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் அப்படியே துடிக்க துடிக்க கற்பழிச்சிருக்கான். இத மோடி ஒரு நாள் கேட்கல. இதுவரை மணிப்பூர் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. மோடி மணிப்பூருக்கு போகவே இல்லை. புறப்பட்டு அடிக்கடி இங்க சென்னைக்கு வந்து அவங்க பரப்புரை மேற்கொண்டு வருகிற மோடி, நம்ம ஏமாற்றுகிற மோடி ஒரு நாள் கூட அந்த பெண்கள் பாதுகாப்பை குறித்து கேள்விக்கு பதில் சொல்லலை. அந்த பெண்களுக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறோம், மோடி அண்ணாச்சி நீங்க வாயில வடை சுட்ட என்னாச்சு? மோடி அண்ணாச்சி 15 லட்சம் என்னாச்சு? மோடி அண்ணாச்சி டீசல் விலை குறைச்சாச்சா? மோடி அண்ணாச்சி கருப்பு பணம் மீட்டாச்சா? மோடி அண்ணாச்சி மதுரையில் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொன்னீங்களே, மதுரையில் எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சா? மோடி அண்ணாச்சி 2 கோடி பேருக்கு, எங்க இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, எங்க வீட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை தருவேன் சொன்னீங்களே, என்னாச்சு? மோடி அண்ணாச்சி விவசாயத்தின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்று சொன்னார்களே, அது என்னாச்சு? மீனவர்களின் கதி என்னாச்சு? மோடி அண்ணாச்சி இந்தியாவை வல்லரசாக்குவேன் என்று சொன்ன மோடி என்னாச்சு? இந்த நாட்டை கடன்படுத்தி 150 லட்சம் கோடி கடனாக இருக்கிற இந்த இந்தியாவை காப்பாற்ற மோடி அண்ணாச்சி என்ன நிலை உங்கள் கரத்தில் இருக்கிறது? நீங்கள் இந்த நாட்டிற்கு செய்தது முழுமையாக துரோகம். ஆகவே மோடி அண்ணாச்சியை நாம் வீட்டிற்கு அனுப்புவதற்காகத்தான் இந்த மாபெரும் கூட்டம். நம்முடைய மாநகரத்தின் செயலாளர் அவர்கள் சிறப்பாக இந்த கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநகர திராவிட முன்னேற்ற கழக மாநகர செயலாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பிக்கின்ற நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஐயா பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.